ஹலோ மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ஜெனட்டிக்ஸ் மரபணுவியல் அப்படின்னாவே அதுக்குள்ள பரம்பரை அப்படின்னு ஒன்று வந்துருது. உங்களுடைய பரம்பரை எங்களுடைய ஜெனட்டிக் எவாலுவேஷன்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பயுமே எங்கள்கிட்ட கேட்பாங்க, எங்கள் பரம்பரையில் யாருக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லையே, எங்கள் குழந்தைக்கு மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. நாங்கள் அவங்கள பார்த்து கேட்குறது, உங்கள் பரம்பரையில் இருக்கிற எல்லாத்த பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தான். சரி, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீங்கள் இப்பயே ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய பரம்பரையில் எத்தனை ஜென்ரேஷன் வரைக்கும் உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் தெரியும்னு எழுத ஆரம்பிங்க பார்க்கலாம். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அந்த லெவலுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க, அது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேர்த்துக்கு அது கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது தாத்தாக்கு மேலே இருக்கிற தலைமுறைகளை பற்றி கேட்டால் நிறைய பேர்த்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியவே போகிறது கிடையாது. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்சிஸ், இவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷனை தாண்டினாவே யார் சொந்தக்காரங்கன்னு தெரியாது. இப்படி இருக்கிறப்போ எப்படி எங்கள் பரம்பரையில் யாருக்குமே எதுவுமே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியும்? சரி, எங்களுக்கு எந்த பரம்பரை வரைக்கும் ரொம்ப முக்கியம்? ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தையோட அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க குழந்தைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இந்த அம்மா அப்பாவோட, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க குழந்தைங்கள்லாம். அதுக்கு அடுத்ததா தாத்தா பாட்டி, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட தாத்தா பாட்டி, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க குழந்தைங்கள்லாம். இந்த ஜென்ரேஷன் வரைக்கும், அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நாங்கள் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது வரைவோம். இதுக்கு பேர் பெடிகிரி. எதனால அந்த 3 ஜென்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் ஜீன் ஷேரிங். அதாவது கூட பிறந்தவங்க அவங்களுக்குரிய ஜீன் ஷேரிங் 50% இருக்கும். இதுவே ஐடென்டிக்கல் ட்வின் மாற்றான் சூர்யா மாதிரி அவங்களுக்கு 100% ஜீன் ஷேரிங் இருக்கும். சரி, அடுத்ததா அத்தை பசங்க, மாமா பொண்ணு, இந்த மாதிரி கல்யாணம் பண்றப்போ அவங்களுடைய ஜீன் ஷேரிங் இந்த பர்சனோட 25% வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போறப்போ 12.5% ஜீன் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன் ஷேரிங்னா என்னன்னா, ஒரு பர்சனுக்கு இருக்கிற ஜீன்ஸ் அதே மாதிரி இன்னொரு பர்சனுக்கும் ரெப்ரசன்ட் ஆகி வர்றது. ஒரு 2-3 ஜென்ரேஷன் தாண்டி ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஜீன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 100% இல்லைனாலும் சில பெர்சன்டேஜஸ் ஆகுது அது இருக்கும். இந்த ஜீன் ஷேரிங்னால வரக்கூடிய டிசார்டர்ஸ் பேரு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். அதாவது சின்ன மரபணு சம்பந்தப்பட்ட சிங்கிள் ஜீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி ஜீன் ஷேரிங்ல வரலாம். இதை தான் நம்ம சொந்தத்துல கல்யாணம் பண்ணா பிரச்சனை வருமா அப்படின்னு அந்த அடிப்படையா வச்சு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறப்போ அந்த ஃபேமிலியோட ஃபுல் ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஃபேமிலியில யாருக்காவது குழந்தைங்க பிறந்து இறந்துருக்காங்களா, ரெக்கரண்டா அபார்ஷன்ஸ் நடந்திருக்கா, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ச்சி குறைபாடெல்லாம் இருந்துச்சா, பல்வேறு உறுப்புகள்ல மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருந்தவங்க இருக்காங்களா, இப்போல்லாம் ஏர்லி கிட்னி ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கா, அல்லது அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் நியூராலஜிக்கல் பிரச்சனைகளோட ஃபேமிலியில நிறைய பேர் பிரசன்ட் ஆனாங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு எந்தெந்த ஃபேமிலியிலலாம் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ், நாள்பட்ட இஷ்யூஸா இருந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா இப்ப நிறைய இருக்கக்கூடிய கேன்சர்ஸ், இது ஃபேமிலியில யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பெடிகிரி சார்ட்டை நாங்க பேஷண்ட் வந்த உடனே வரைய ஆரம்பிச்சிருவோம். இதுல எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். நாங்க பெடிகிரி வரைய திடீர்னு அவங்களுக்கு யாரு என்னன்னே தெரியாது, போய் போன்ல பேசிட்டு வந்து எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்றதெல்லாம் உண்டு. ஸோ அப்போ சொல்லுவோம், ஃபேமிலியை பத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அடுத்த தடவை நீங்க உங்க ஃபேமிலியில யாருக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உண்மையாலுமே நம்மளுடைய ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்த பத்தின ஹிஸ்டரியும் நமக்கு தெரியுமா அப்படின்னு பாருங்க. இவங்க எல்லாத்தையும் பர்சனலா உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. என்னதான் உலகம் செல்போனுக்குள்ள சுருங்கிட்டாலும், நம்ம சொந்தங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்டா நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபேமிலி பெடிகிரி அதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க ஒரு படத்தை வரைஞ்சு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கங்க. அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான விஷயம். ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.